அனைத்து வணக்கம். ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்க விலை குறைந்திருப்பதும் அதுவும் அதிரடியாக விலை குறைந்திருப்பதும் என்பது மிகப்பெரிய ஒரு நகைப்பிரியர்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. தீபாவளி பரிசாகவே இது பார்க்கப்படுகிறது. தீபாவளிக்கு முடிந்த பிறகு இந்த விலை குறைவு என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. அதன்படி பார்த்தோம் என்றால் தற்போது 1280 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்து 92,320 ரூபாய்க்கு ஒரு சவரன் விற்பனையாகுது. 92,320 என்பது கிட்டத்தட்ட 92,500க்குள்ளாக தங்க விலை ஒரு சவரன் விற்றது என்பது இதற்கு முன்பாக கடைசியாக 13ஆம் தேதி அன்று 92,640 ரூபாய் என்ற அளவில் விற்பனையானது. அதற்கு பிறகு ராக்கெட் வேகத்தில் தங்க விலை உயர்ந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டு வந்த நிலையில் தற்போது ஒரு சிறிய வேகத்தடையாக மீண்டும் தங்க விலை பழைய நிலைக்கு சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஒரு 7-8 நாட்களுக்கு பிறகு தங்க விலை பெரிய அளவிலான குறைந்திருப்பதை பார்க்கின்றோம். 92,320 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனையாகிறது. இதில் காலை தற்போது என 2 வேளையும் பார்த்தோம் என்றால் காலை 2,400 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்து 93,600 ரூபாய்க்கு விற்பனையானது. தற்போது 1,280 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்து 92,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதன் மூலமாக இன்று ஒரே நாளில் ஒரு சவரன் 3,680 ரூபாய் குறைந்து இருப்பதும் மிகப்பெரிய விடயமாக தான் பார்க்கப்படுகிறது. சமீப நாட்களில் இந்த அளவுக்கு ஒரே நாளில் 3,000 ரூபாய்க்கு மேல் ஒரு சவரனுக்கு குறைவது என்பது இல்லாத ஒன்றாக தான் இருந்தது. பொதுவாக தங்க விலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் புதிய உச்சம் என்று பார்த்து வந்த நிலையில் தற்போது அதிரடியாக விலை குறைவு என்பது தங்கம் வாங்குபவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் நேற்று இன்று மட்டுமே நேற்றும் அதிரடியாக காலை 2,080 ரூபாய் ஒரு சவரனுக்கு காலை உயர்ந்தது. அதற்கு பிறகு பிற்பகல் 1,440 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்தது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் நேற்றைய நாள் இறுதியில் 640 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்து விற்பனையானது. இன்று காலை 2,400 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்தது. தற்போது 1,280 ரூபாய் குறைந்திருக்கிறது. இதன் மூலமாக நேற்று இன்று என 2 நாட்களில் மட்டுமே 4,320 ரூபாய் குறைந்திருப்பது என்பது இதுவரை இல்லாத ஒரு விலை குறைவாக தான் பார்க்கப்படுகிறது. இதற்கான மிக முக்கியமான காரணத்தை நாம் காலையிலே தெரிவித்திருந்தோம். அதாவது உலக அளவில் சர்வதேச அளவில் சந்தையில் காணப்படக்கூடிய ஒரே நாளில் சர்வதேச சந்தையில் நேற்று ஒரே நாளில் 6% அளவுக்கு தங்க விலை குறைந்திருக்கிறது. இதனால் தான் இதன் எதிரொலியாக தான் தங்க விலை தற்போது அதிரடியாக குறைந்திருப்பதை பார்க்கின்றோம். இந்த 6% சர்வதேச சந்தையில் விலை குறைந்திருப்பது என்பது கடந்த 12 ஆண்டுகளில் இல்லாத முதன்முறையான ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு முதன்முறையாக ஒரே நாளில் 6% தங்க விலை குறைந்திருப்பதுதான் இந்த விலை குறைவுக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. நாம் காலையில் பேசும்போது தெரிவித்திருந்தோம், தொடர்ந்து இதனுடைய தாக்கம் என்பது இருக்குமா அல்லது அதற்கு பிறகு அது மீண்டும் விலை ஏற்றம் காணுமா என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் இந்த சர்வதேச சந்தையில் ஒரே நாளில் 6% விலை குறைந்ததன் காரணமாக காலை பிற்பகல் என 2 முறையும் தங்க விலை அதிரடியாக குறைந்திருக்கிறது. அதே போன்று தங்கத்துக்கு இணையாக போட்டி போன்று உயர்ந்து வந்த வெள்ளியும் கணிசமாக குறைந்திருப்பதை பார்க்கின்றோம். காலை 2,000 ரூபாய் குறைந்து 180 ரூபாய்க்கு விற்பனை, அதாவது 1,80,000 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் வெள்ளி 180 ரூபாய்க்கு விற்பனையானது. தற்போது 5,000 ரூபாய் குறைந்து 175 ரூபாய் கிராமுக்கும் 1,75,000 ரூபாய் ஒரு கிலோவுக்கும் விற்பனையாகிறது வெள்ளி. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் இன்று ஒரு நாள் மட்டுமே 7,000 ரூபாய் ஒரு கிலோவுக்கு குறைந்து 1,75,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் நேற்று பொறுத்தவரையில் 8 ரூபாய் கிராமுக்கும் 8,000 ரூபாய் கிலோவுக்கும் குறைந்தது. தற்போது 7 ரூபாய் குறைந்திருப்பதன் மூலமாக கிராமுக்கு கிலோவுக்கு 7,000 ரூபாய் குறைந்திருப்பதன் மூலமாக கிட்டத்தட்ட 15 ரூபாயும் ஒரு கிலோவுக்கு 15,000 ரூபாயும் 2 நாட்களில் வெள்ளி விலை குறைந்திருப்பதும் என்பதும் மிகுந்த வரவேற்கக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. நகைப்பிரியர்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இதனுடைய தாக்கம் அடுத்த சில நாட்கள் இருக்குமா என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனந்தி.